வணக்கம். சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த முதுபெரும் கவிஞர், மகாகவி என்ற பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய மறைவு 92வது வயதில் அவர் மறைந்திருந்தாலும் கூட, அது நமக்கு ஒரு பேரிழப்புத்தான். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில். நியூயார்க்கில் இருக்கிற என்னுடைய இணைய நண்பர் சண்முகம் அவர்கள் சமீபத்தில் எனக்கு அனுப்பியிருந்த அந்த புத்தகம், அவரை பேட்டி கண்ட அந்த பேட்டிகளின் தொகுப்பு. அந்த புத்தகத்தோட பெயர் "வேர்கள் சொன்ன விடைகள்". இதில் வந்திருந்த அந்த பேட்டிகளை எல்லாம் நான் படித்து, அவருக்கும் நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னேன். நான் பல இடங்களில் பேசுவதற்கு இது நல்ல ஒரு அடித்தளமாக இருக்கிறது என்றும் சொன்னேன். ஈரோடு தமிழன்பனுடைய இயற்பெயர் ஜெகதீசன் என்பது. 1933ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்த இவர் தன்னுடைய பள்ளிப் படிப்பை அங்கிருக்கிற பள்ளியிலே முடித்துவிட்டு, பிறகு உயர்கல்வி கற்பதற்காக இவர் கணிதம் படிக்கப் போனபோது உனக்கு கணக்கு வராது என்று சொன்ன நிலையில் கூட, அப்போது எங்கு போய் தமிழ் கற்கலாம் என்று நினைத்து தஞ்சையிலே இருந்த கரந்தை தமிழ்ச் சங்கத்திலே சென்று பயிலப் போகிறார். அந்த படிப்பை முடித்த பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேரப்போன போது ஆசா ஞானசம்பந்தன், தேவநேய பாவாணர் போன்றவர்கள் இருந்தாலும் இவருக்கு அங்கு படிப்பதற்கான அந்த வாய்ப்பு கிட்டவில்லை. இருந்தாலும் ஆசிரிய பயிற்சி படிக்கலாம் என்று படித்து, பிறகு தான் பாரதிதாசனுடைய தொடர்பு, அதாவது அவருடைய தொடர்ச்சியான பாரதிதாசனுடைய படைப்புலக கவிஞர்கள் என்று ஒரு எப்படி பாரதியினுடைய தொடர்ச்சி என்று சொல்லுவோமே, அதுபோல வந்த கவிஞர்களுள் மீரா, மேத்தா, பெரும் பெரும் கவிஞர்கள், மறைந்த அப்துல் ரஹ்மான் இவர்களோடு வாழ்ந்த ஒரு மாபெரும் கவிஞர் தான் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். பொதிகை தொலைக்காட்சியினுடைய செய்தி வாசிப்பாளராக ஈரோட்டிலே 11 ஆண்டுகள் தமிழாசிரியராக இருந்து, பிறகு சென்னையிலே புதுக்கல்லூரியிலே சென்று பேராசிரியராக இருந்து, அப்படி இருக்கிற போதே பொதிகை தொலைக்காட்சியிலே செய்தி வாசிப்பாளராகவும் இருந்து கவிதைகள் பல படைத்து, திரைப்படத்திற்கும் கவிதை எழுதி, கே. பாலச்சந்தருடைய அச்சமில்லை அச்சமில்லை, வசந்தத்தில் ஒரு வானவில் என்ற ஒரு படம், இவற்றுக்கெல்லாம் அவர் திரைப்படத்தில் தன்னுடைய பங்கினை தந்திருக்கிறார். இந்த பெயர் உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்கிறார்கள். உங்கள் ஊர் சென்னிமலை தானே, ஈரோடு தமிழன்பன் என்ற பெயர் எப்படி இருந்தது? அவர் சொன்ன அந்த பதில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. கவியரங்கம் ஒன்றில் இவர் கவிதை பாடிக்கொண்டிருந்த போது, அந்த வழியாக காரிலே சென்ற கலைஞர் அவர்கள் தன்னுடைய உதவியாளரை சென்று அந்த யார் பாடி வருகிறார்கள் பார்த்து வாருங்கள் என்று சொல்ல, அவரும் பார்த்து வந்து சொன்னார். பிறகு கலைஞருடைய தலைமையிலேயே கவியரங்கத்தில் பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது, என்னை அவர் அறிமுகப்படுத்துகிற போது, நான் எனக்கு சூட்டிக்கொண்ட தமிழன்பன் என்கிற பெயரை, ஜெகதீசன் என்பது வடமொழி பெயராதலால் தமிழன்பன் என்கிற பெயரோடு சேர்ந்து ஈரோடு தமிழன்பன் என்று எனக்கு பெயர் சூட்டியவர் கலைஞர்தான் என்று பெருமிதமாக சொல்லியிருக்கிறார். மரபு கவிதை, ஹைக்கூ கவிதை, சென்றியூ கவிதைகள், லிமெரிக் கவிதைகள் என்று அனைத்து துறையிலும் தன்னுடைய சாதனைகளை சாதித்து காட்டிய பெருமை இவருக்குத்தான் உண்டு. எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன என்றால், அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஃபெட்னா நிகழ்த்திய ஒரு நல்ல விழாவில் ஈரோடு தமிழன்பர்களோடு சேர்ந்து பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. டாலஸ் நகரத்தில் நடந்த அந்த நிகழ்வில் ஈரோடு தமிழன்பன் கவிதைகள் என்பதோடு மட்டுமல்லாமல், பாப்லோ நெருடாவினுடைய கவிதைகளை அவர் மொழிபெயர்த்து கணாக்காணும் வினாக்கள் என்ற தொகுப்பும் மிகச் சிறப்பான ஒன்று. அவருடைய கவிதைகளை பற்றி சொல்லும் போதும் நினைக்கும் போதும் எளிய முறையில் தன்னுடைய பேச்சால், எழுத்தால், கவிதையால் இந்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சென்ற பெருமை இவருக்குத்தான் உண்டு. எல்லா துறையிலும் இயங்கிய இப்பெருமகனார் தமிழுக்கு செய்திருக்கிற தொன்று ஏற்ற விருதுகளையும் பெற்றிருக்கிறார். விருதுகள் இவருக்கு பெருமை சேர்த்தன என்பதை காட்டிலும் இவரால் விருதுகள் பெருமை பெற்றன என்று சொல்ல வேண்டும். அத்தகைய பெருமை மிகுந்த பாரம்பரியமிக்க ஒரு பெரிய தமிழ் குடும்பத்திலிருந்து, அதாவது பாரதிதாசனை போன்றவர்களோடு பழகியவர்களோடும் தானும் பழகியிருக்கிறேன், அவரோடும் பழகியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற போது நமக்கு ஒரு பெருமை ஏற்படுகிறது. மரபும் புதுமையும் கலந்த இத்தகைய பெருமை மிகுந்த
இவருடைய கவிதைகளை நான் முதுகலை பயில்கிற போது பாடமாகவும் பயின்றிருக்கிறேன். 10வது முறை விழுந்தவனுக்கு முத்தமிட்டுச் சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. புகைப்பிடித்தால் இறப்பாய், மது குடித்தால் இறப்பாய், இரண்டும் விற்றால் வாழ்வில் சிறப்பாய் என்ற நையாண்டி கவிதைக்கு நிகரேது? இறைவனைத் தேட மதங்கள் மார்க்கங்கள் என்றால் மனிதனைத் தேட எது மார்க்கம்? ஊரில் ஒருவர் நகர்மன்ற உறுப்பினரானார், எம்எல்ஏ ஆனார், மந்திரி ஆனார். ஆனால் மனிதனாகும் முன்பே மரித்துப் போனார். ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுடைய இந்த மறைவுக்கு நாம் தமிழால் அஞ்சலி செலுத்துவோம். தமிழ் உலகம் எப்போதும் அவரை நினைத்து கொண்டிருக்கும் என்பது உண்மை.